ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கமெண்ட் பார்த்தேன் ரீசெண்டாக அப்லோட் பண்ண வீடியோவில். பார்த்தோன்னே கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருந்தது எனக்கே. அவங்க அதை எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது புரிஞ்சுக்க முடியுது. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 75 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு டாக்டர் ஹார்ட் பீட் வரலை, க்ரோத் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு அபார்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இது எதனால் ஆச்சு சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அந்த எதனால் ஆச்சு சிஸ்டர் அப்படின்ற கொஸ்டின். சிலருக்கு பார்த்திங்கன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. பட் சிலருக்கு நமக்கு எதுக்கு, நமக்கு ஏன் இது நடந்துச்சு, எவ்வளவோ பேர் ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க, குழந்தை பிறக்க தான் செய்யுது, நமக்கு ஏன் இப்படி ப்ரெக்னென்ட் ஆகி பாசிட்டிவ் ஆகி செக்கப்லாம் போய் 2 months வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஏன் இப்படி அப்படின்ற ஒரு மைண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அதோட வெளிப்பாடு தான் இந்த கொஸ்டின். இது பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு ஆன்சர் அப்படின்றத விட ஒரு ஃப்ரெண்ட்லி டிஸ்கஷனாக நான் எனக்கு தெரிஞ்சது அண்டு உங்ககிட்ட நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். இது ஒரு பிரச்சனை அப்படின்னு குறிப்பிட்டனால இது வர்றது கிடையாது. இப்போ சிலருக்கு பார்த்திங்கன்னா எக்கு குவாலிட்டி இதெல்லாம் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது, சரியாக சாப்பிட்ருக்க மாட்டாங்க, ரொம்ப அப்படியே அசால்ட்டாக இருப்பாங்க. பட் ஈஸியாக ப்ரெக்னென்ட் ஆகி அவங்களுக்கு இதாகிடும். பட் சம்டைம்ஸ் ரொம்ப கவனமாக இருப்பாங்க, ரொம்ப எஃபர்ட் போட்டு ட்ரை பண்ணியிருப்பாங்க, ட்ரீட்மெண்ட் போயிருப்பாங்க, எல்லாமே பண்ணியும் சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஆகுறது இது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி தான். இது உங்கள் மேலே தப்போ எதுவுமே கிடையாது. உங்கள் மேலேயோ இல்லை ஹஸ்பண்ட் மேலேயோ எக்கில் குவாலிட்டி ஸ்பெர்மில் குவாலிட்டி கம்மி அப்படின்லாம் நம்ம ஷியூராக சொல்ல முடியாது. இதனால தான் இது அப்படின்றது ஒரு ஆன்சரே இல்லாத ஒரு கேள்வி. இது எப்படி ஒரு 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 பேபி ஃபார்ம் ஆகுது, ஒரு பேபி குழந்தை பிறக்குது, அது வளருது. இது ஒரு சைடு. எல்லாத்துக்குமே 2 பக்கம் இருக்குது பார்த்திங்களா. ஒரு காயின் இருந்தால் ரைட் லெஃப்ட், அது மேலே கீழே எல்லாமே 2 பக்கம் இருக்க மாதிரி தான் இதுவும். குழந்தைன்னு ஒன்று உருவாகுது, இன்னொரு சைடு குழந்தைன்னு ஒன்று உருவாகலை. குழந்தை உருவாச்சுன்னா அதுக்கு 2 பக்கம் ஹார்ட் பீட் வருது வரல. அந்த மாதிரி தான் இதை நம்ம எடுத்துக்கணும். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய காரணம் இருக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. பட் நம்ம சைடுலேருந்து என்ன பண்ணலாம், நம்ம சைட்லேருந்து நம்மளோட விஷயங்கள் நம்ம ஒன்று நடந்துருச்சு, அது கண்டு காணாமையும் இருக்க முடியாதுல்ல. அதுக்கு நான் அதையே நினச்சிட்டே இருக்கக்கூடாது. நம்ம அதனால தானோ நம்ம இங்கே இதை இப்படி பண்ணியிருக்கக்கூடாதோ, இதை இப்படி சாப்பிட்ருக்கக்கூடாதோ, இந்த மாதிரி உங்களே நீங்களே ஒரு குற்ற உணர்வோ ஒரு ப்ளேம் பண்ணிக்காதீங்க தயவு செஞ்சு. இது யாருக்கு வேணாலும் நடக்கலாம். ஏன் நடக்குது அப்படின்றது நமக்கு ஷியூராக தெரியாது. நம்ம சைட்லேருந்து என்ன பண்ணலான்னா இன்னும் கொஞ்சம் ஃபுட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா எக்கோட குவாலிட்டி ஸ்பெர்ம் குவாலிட்டி சரியாக இல்லைன்னா இந்த மாதிரி வரும். நான் சொல்கிற மாதிரி இதை நீங்கள் ப்ளேம் பண்ணிக்காதீங்க இதனால தான் அப்படின்னு. இருந்தாலும் வரலாம். இப்போ எக்கோட குவாலிட்டி சூப்பராக இருக்குது, ஸ்பெர்மோட குவாலிட்டி சூப்பர், அந்த பொண்ணுக்கு சின்ன வயசு 21 தான் ஆகுது, பிசிஓடியில் ஹார்மோன் இம்பேலன்ஸில் எதுவுமே ஆகலாம், சம்டைம்ஸ் ஆகலாம், ஹார்ட் பீட் வராமல் போகலாம், அதுக்கு ரீசனே கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் இதனால தான் நினைக்காதீங்க. நம்ம சைட்லேருந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்கிறது ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எடுக்கலாம். ஏன்னா ஆஃப்டர் மிஸ்கேரேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடம்புல சத்து குறைபாடு கண்டிப்பாக ஏற்படும். கண்டிப்பாக ஃபோலிக் ஆசிட் டேப்லெட், அயன் டேப்லெட், ஒமேகா 3 அந்த ஃபிஷ் டேப்லெட் இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்லாம். டாக்டர்கிட்டே கேட்டு என்னென்ன டேப்லெட் போடணும்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு 3 நாள் ப்ரெக்னென்ட் ஆகிற வரைக்கும் கூட போகலாம். மோஸ்ட்லி டாக்டர் 3 மாதம் போட சொல்லுவாங்க, போடலாம். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கு பார்த்திங்கன்னா மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம் இருக்கும். ஸ்பெர்ம் டெஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா ஸ்பெர்ம் கவுண்ட்டு, ஸ்பீடு, அதுக்கப்புறம் லிக்விஃபேக்ஷன் டைம், பிஹெச் இதெல்லாம் போட்டுட்டு மார்ஃபாலஜி அப்படின்னு இருக்கும். சில ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா சிலர் சென்ட் பண்ணுற ரிப்போர்ட்டில் அதில் மார்ஃபாலஜியே இல்லை. அது ஏன்னு தெரியல, அது ரொம்ப முக்கியம். அவங்க ரிப்போர்ட்டுன்னு சென்ட் பண்ணுவாங்க, ஆனால் அதில் கவுண்ட்டு ஸ்பீடு எல்லாமே இருக்கும், மார்ஃபாலஜி இருக்காது. அது ஏன் அப்படின்னு தெரில எனக்கு. எவ்வளோக்கு அவ்வளோ கவுண்ட் எவ்வளோ இருக்குது, ஸ்பீடு எவ்வளோ இருக்குது அப்படின்றது முக்கியமோ அதே மாதிரி மார்ஃபாலஜியும் ரொம்ப 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 முக்கியம். அது நிறைய பேருக்கு கவுண்ட் ஸ்பீடு மட்டும்தான் தெரியுது, இதை பற்றி தெரியல. இது பார்த்திங்கன்னா இந்த மார்ஃபாலஜி அப்படின்றது தான் இருக்கிற ஸ்பெர்ம். இப்போது உங்களுக்கு இருக்குது ஸ்பெர்ம் இத்தனை மில்லியன் இருக்குது, அதில் இவ்வளோ இது நல்லா ஸ்விம் பண்ணுது, ஆக்டிவ் மோட்டிலிட்டி, ஸ்பீடு இது இவ்வளோ இருக்குது. இதில் ஆரோக்கியமானது எவ்வளோ இருக்குது, ஹெட்டு நல்ல ஷேப்போட எவ்வளோ இருக்குன்றது அந்த மார்ஃபாலஜி டெஸ்ட்டில் தான் தெரியும். ஸோ அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை அதில் குட்டியாக ஏதாவது பிரச்சனை இருக்குது, அந்த ஸ்பெர்ம் எக்கோட மீட் ஆகிருந்தாலும் இந்த பிரச்சனை வரலாம். ஸோ இது நான் சொன்ன மாதிரி அகெயின் இந்த வீடியோவை கேட்குறவங்க ஒருவேளை அதுதானோ அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாமே இருந்தால் கூட அது நான் சொன்ன மாதிரி இட்ஸ் ஆக்சிடெண்ட், இது நடக்கும், எங்கேயாவது ரேராக நடக்கும்.
ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து ஹேப்பன். ஸோ இதனால நீங்கள் ப்ளேம் பண்ணிக்காதீங்க. ஒரு 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 இதுக்காக ஒரு திருப்திக்காக நீங்கள் வந்து அந்த டெஸ்ட்டும் வந்து நீங்கள் எடுத்து பார்த்துருங்க. ஒருவேளை அதில் ஏதாவது மார்ஃபாலஜி லோவாக இருக்குது, 4 இருக்கணும் மார்ஃபாலஜி மினிமம். ஸோ அதை விட கம்மியாக இருக்குது, 3, 2 இருக்குன்னா அதுக்கு டேப்லெட்ஸ், அதுக்கு வந்து நீங்கள் ஃபுட்டு இதெல்லாம் ஹெல்த்தியாக எடுத்திங்கனாலே இம்ப்ரூவ் ஆகிடும். ஸோ வந்து எக்கோட குவாலிட்டி ஸ்பெர்மோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் இப்போ எக்கோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போதே உங்களுக்கு எண்டோமெட்ரியத்தோட குவாலிட்டியும் அந்த டேப்லெட்ஸ் மூலமாக இன்க்ரீஸ் ஆகிடும். அதே மாதிரியே மிஸ்கேரேஜ் அபார்ஷனுக்கு அப்புறம் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நிறைய பேருக்கு பாடி வந்து வெயிட் போடும். ஏன்னா கிட்டத்தட்ட உங்களோட உடம்பு இப்போ 2 மாதம் ப்ரெக்னென்ட் ஆன மாதிரி தான் உங்கள் உடம்பு இருக்கும். ப்ரெக்னென்சி ஹார்மோன் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அந்த ஹார்மோன் கம்ப்ளீட்டாக உங்கள் உடம்புலேருந்து ஷட் டவுன் ஆகாது. ஸோ இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரெக்னென்சி ஹார்மோன் மாதிரியே எல்லாமே உங்கள் உடம்புல வந்து நடக்கும். அது வந்து உங்களுக்கு வெயிட் கெயின் வந்து ஆகும். ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸ் வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் அந்த டைமில் என்ன பண்ணணும்னா, சோர்ந்து போயிடாமல் இதை நினச்சி நீங்கள் வருத்தப்படாமல் அடுத்து உங்கள் உடம்பை பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் ஒரு நல்ல ஆரோக்கியமான புரத சத்துள்ள நல்ல பழங்கள், காய்கறிகள், பயிறு வகைகள், எக்கு, சிக்கன், ஃபிஷ்ஷு, மட்டன் சூப்பு, அதுக்கப்புறம் நட்ஸ் இதெல்லாம் நல்லா சாப்பிட்டு உங்கள் உடம்பு வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இரெகுலர் பீரியட்ஸ்லாம் வராது. ரைஸு, ஸ்நாக்ஸ் இதெல்லாம் ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு நல்ல ஆரோக்கியமான உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இரெகுலர் பீரியட்ஸ் வராது. ஒரு நல்ல விஷயம் உங்ககிட்ட சொல்கிறேன். ஒன்ஸ் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க, ஒருத்தவங்க ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாலே அடுத்து 2-3 மாதத்துலேயே அவங்களுக்கு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய அதிகம். இது வந்து பார்த்திங்கன்னா அறிவியலாகவும் இதுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்குது. அண்டு நிறையா பேர் இதை சொல்கிறாங்களேன்னு நானும் இதை நிறைய பேரை பார்த்திங்கன்னா சொல்கிறதையே நான் கேட்டிருக்கேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா கமெண்ட் வீடியோ ஆகட்டும், எனக்கு என்னோடய க்ளோஸ் சர்க்கிளில் இருக்கிற ஒரு ரிலேஷனுக்கே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகிட்டு ஒரு 3-4 மாதத்துலேயே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆனாங்க. அதாவது 3 வருஷம் ப்ரெக்னென்ட் ஆகாமல் ப்ரெக்னென்ட் ஆகிருப்பாங்க, அவங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆகிருக்கும். பட் அடுத்த ப்ரெக்னென்சி அவங்களுக்கு உடனே நடந்திருக்கும். ஸோ வந்து அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே அந்த ரீசன் வந்து இருக்குது. அது வந்து பொய் கிடையாது. ஸோ ஹோப்போடு வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒன்ஸ் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா இல்லாமல் அடுத்து உடனே அந்த பேபி வந்து உங்களுக்கு தங்கும். உடனே வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒரு 2 மாதம் கேப் விட்டுக்கணும். அடுத்த மாதமே ட்ரை பண்ணாதீங்க. ஒரு 2 மந்த்ஸ் கேப் விட்டு 3rd மந்த்லேருந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சில டாக்டர்ஸ் உடனே ட்ரை பண்ண சொல்லுவாங்க. பட் ஒரு 2 மாதம் மோஸ்ட்லி டாக்டர்ஸ் வந்து கேப் விட தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் அதையே ஃபாலோ பண்ணுங்கள். 2 மாதம் கேப் விடுங்க. அந்த 2 மாதத்தில் நான் சொன்ன மாதிரி நல்ல உணவுகள் சாப்பிடுங்க. டெஸ்ட் எடுத்து பாருங்கள் ஹஸ்பண்ட்க்கு. கருமுட்டையோட குவாலிட்டியை செக் பண்ணுறதுக்கு டெஸ்ட்டு இல்லை. அது ஸ்கேனில் வந்து உங்களுக்கு சைஸ் தான் தெரியும். நீர்க்கட்டி இருக்கா, எக் இருக்கா, எவ்வளோ எக் இருக்குன்றது கவுண்ட்டு தெரியுமே தவிர உங்களோட குவாலிட்டி வந்து தெரியாது. ஸோ அதனால நீங்கள் குவாலிட்டி எப்படி இருக்கோ அதெல்லாம் கவலைப்படாமல் நீங்கள் சத்து மாத்திரைகள் வந்து எடுக்கணும். ஸ்பெர்முக்கு மார்ஃபாலஜிக்கு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 மாதம் கழித்து நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கணும். இர்ரெகுலர் வெயிட் கெயின் இதெல்லாம் ஆகாமல் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ வந்து ஒரே ஆகாதீங்க, இதனால தான் அப்படின்லாம் நினைக்கவே செய்யாதீங்க. யாருக்கு வேணாலும் நடக்கலாம். அது அன்ஃபார்ச்சுனேட்லி அது உங்களுக்கு நடந்துருச்சு. எதனால அப்படின்ற கொஸ்டினுக்கு பின்னாடி போகாமல் எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு நான் சொன்ன இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக சீக்கிரம் வந்து நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆயிடுவீங்க. உங்களுக்கு திரும்ப வந்து லேட் ஆகிற மாதிரி பயம் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபாலிகுலர் ஸ்டடி போயிருங்க. ஃபாலிகுலர் ஸ்டடி ஐயுஐ பண்ணிங்கனாலே ப்ரெக்னென்ட் ஆகிடலாம் சீக்கிரம். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு டவுட் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். என்னோடய பேர் ஸ்ரீஜா. இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.